மக்களே, ஒரு கணம் தமிழகத்தின் வரைபடத்தை பாருங்க. அதில் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி ஒரு நீல நிற கோடு தெரியும். அதுதான் வெறும் நதி இல்லை, அது காவேரி. இப்போது ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, அந்த ஒரு நீல கோட்டை தமிழகத்தை வரைபடத்தில் இருந்து எரேசர் வச்சு அழிச்சிட்டோம்னா என்ன தெரியும்? என்ன நடந்திருக்கும்? காவேரி இருந்திருக்காது, அதன் கிளை நதிகள் இருந்திருக்காது, அதன் டெல்டா இன்று நாம் அறிந்த வடிவில் இருந்திருக்காது. அப்போ தமிழகம் எப்படி இருந்திருக்கும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. காரணம், கல்லணை இருந்திருக்குமா? தஞ்சை இதே செழிப்பை பெற்றிருக்குமா? சோழர்கள் நாம் அறிந்த அதே பேரரசை எழுந்திருப்பாங்களா? ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் அதே இடத்துல அதே பிரம்மாண்டத்தில் எழுந்திருக்குமா? எல்லாமே கேள்விக்குறி தான். ஒரு நதி மறைஞ்சா ஒரு நாகரிகத்தின் வரலாறு எவ்வளோ மாறுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். இது காவேரி இல்லைன்னா தமிழகத்தின் வரைபடம் எப்படி மாறி இருக்கும், தமிழகத்தின் வரலாறு பொருளாதாரம் எப்படி மாறி இருக்கும்னு ஒரு சிறப்பு பார்வை. எங்கேயும் போயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காவிரி தமிழகத்தில் பிறக்கும் நதி இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகி கர்நாடகத்தின் வழியாக பயணித்து தமிழகத்தில் நுழைஞ்சு பல பகுதிகளை கடந்து கிழக்கே வங்காள விரிகுடாவை அடையுது. ஆனால் தமிழகத்தில் நுழைஞ்ச பிறகுதான் அதன் வரலாறு பங்கு மிக பெருசாக மாறுது. உதாரணத்துக்கு திருச்சியை தாண்டிய பிறகுதான் காவிரி பல காய்வாய்களாகவும் நீர் வழிகளாகவும் பிரிஞ்சு தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளை ஒரு பெரும் விவசாய நிலமாக மாற்றுது. காவிரி கொள்ளிடம் அமைப்பும் அதன் பல கிளை நீர் வழிகளும் தஞ்சாவூர் டெல்டாவை இந்தியாவின் மிகவும் பலமான பகுதிகளில் ஒன்றா உருவாக்கியதாக வரலாற்று ஆய்வுகள் கருதுகிறாங்க மக்களே. ஆனால் இங்கே தான் நம்மளோட கற்பனை தொடங்குது. ஒரு நாகரிகத்தின் சக்தியை அதன் வாள்கள் மட்டும் தீர்மானிப்பதில்லை, அதன் வயல்களும் தீர்மானிக்குது. ஏன்னா ஒரு படைக்கு வாள் வேணும், குதிரை வேணும், யானை வேணும், ஆனால் அனைத்திற்கு முன் உணவு வேணும். தஞ்சாவூர் பகுதியில் சோழ அரசின் பொருளாதார அடித்தளத்தில் பாசனமும் தீவிர நெல் சாகுபடி முக்கியமானவை. குறிப்பாக 9லேருந்து 12ஆம் நூற்றாண்டுகளில் பாசன அமைப்புகள் பெரிதும் விரிவடைஞ்சிருந்துச்சு. காவேரி இல்லாத தமிழகத்தில் மலை இருந்திருக்கும், ஏரிகளும் இருந்திருக்கும், குளங்களும் இருந்திருக்கும், மற்ற நதிகளும் இருந்திருக்கும். தமிழகம் பாலைவனமாக மாறி இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் இதில் முக்கியமான விஷயம், காவேரி டெல்டா வழங்கிய அளவிலான தொடர்ச்சியான ஈரநில விவசாய மையம் அதே இடத்துல அதே வடிவத்தில் உருவாகியிருக்க வாய்ப்பு குறைஞ்சிருக்கும். அப்படின்னா தமிழகத்தின் பொருளாதார மையமும் வேறு இடத்திற்கு நகர்ந்திருக்கலாம். அது என்னன்றது என்னால் சொல்ல முடியல. இப்போது ஒரு காலத்தை இன்னும் பின்னோக்கி நகர்த்தும். கரிகால சோழன், அவரது பேரை சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரும் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று கல்லணை. காவிரியின் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்துவதற்காக கரிகால சோழனுடன் தொடர்புபடுத்தப்படும் கல்லணை இன்று வர பயன்பாட்டில் இருக்கும் மிக பழமையான நீர்ப்பாசன பொறியியல் அமைப்புகளில் ஒன்றா கருதப்படுது மக்களே. சரி, ஆனால் காவேரி இல்லைன்னா கல்லணை இருந்திருக்காது. அதை மையமாக கொண்ட நீர்ப்பாசன வரலாறும் வேறு பாதையில் சென்றிருக்கும். ஒரு அணை மறைஞ்சது, ஒரு நதி மறைஞ்சது, அதோடு ஒரு மன்னனின் நினைவும் சின்னத்தின் பகுதியும் வரலாற்றில் மறைஞ்சோம். ஆனால் அதுவே மிகப்பெரிய மாற்றம் அல்ல. காரணம், அதுக்கு அடுத்த வரப்போகிற மாற்றம் தான் ரொம்ப பெருசு. தமிழகத்தின் வரலாற்றை புரட்டக்கூடியதுன்னு சொல்லலாம். அது என்னப்பா அப்படின்னா, சோழர்களுக்கும் காவேரிக்கும் இடையேயான உறவு. ஒரு அரசுக்கும் ஒரு நதிக்கும் இடையிலான சாதாரண உறவு இல்லை மக்களே. அது காவேரி சமவெளி சோழ அரசியல் வரலாற்றின் முக்கியமான புவியியல் மேடையாக இருந்தது. தஞ்சாவூர் பிற்கால சோழ அரசின் ஹர்ட்லாண்டாக மாறியது. 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலய சோழர் தஞ்சையை கைப்பற்றார். அதன் பிறகு சோழர்களின் அரசியல் சக்தி மெல்ல உயர ஆரம்பிச்சது. இங்கே ஒரு கேள்வி, காவிரி டெல்டாவின் வளம் இல்லாத ஒரு உலகத்தில் தஞ்சைக்கு அதே அரசியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் கிடைச்சிருக்குமா? அப்படி கிடைக்கலனா விஜயாலய சோழனின் எழுச்சிக்கு பிறகு சோழர்களின் எக்ஸ்பேன்ஷன் அதே வேகத்தில் நடந்திருக்குமா? பதில் நமக்கு தெரியாது. ஏன்னா வரலாறு ஒரு காரணத்தால் உருவாகுதில்லை. போர், அரசியல், வணிகம், தலைமை, புவியியல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பேரரசை உருவாக்குது. ஆனால் அந்த காரணங்களில் காவேரி சமவெளி மிக முக்கியமானதுன்னு நான் கருதுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது மிகப்பெரிய கேள்விக்கு வருவோம். காவேரி இல்லைன்னா ராஜராஜ சோழன் இருந்திருப்பாரா? ஒரு மனிதனின் பிறப்பை ஒரு நதி மட்டும் தீர்மானிச்சிருக்காது. ஆனால் நாம் அறிஞ்ச ராஜராஜ சோழன் உருவாக்கிய அரசியல் உலகம் அதே போல் இருந்திருக்குமான்றது தான் கேள்வி. காரணம், ஒரு பேரரசு பெரிய கோவில்கள் கட்ட வெறும் கனவு மட்டும் போதாது. அதற்கு வளங்கள் வேணும், நிர்வாகம் வேணும், தொழிலாளர்கள் வேணும், உற்பத்தி சர்ப்ளஸ் வேணும், வரி வருவாய் வேணும். சோழர் கால நகரங்களும் கோவில்களை மையமாக கொண்ட குடியிருப்புகளும் பசுமையான நெல்வயல்கள் மற்றும் செயற்கை பாசன வலையமைப்புகள் நெருக்கமாக இருந்துச்சுன்னு ஆய்வுகள் கூறுது. அப்படின்னா காவேரி இல்லாத உலகத்தில் தஞ்சை பெரிய கோயில் நாம் இன்று பார்க்கும் அதே வரலாற்று சூழலில் உருவாக்கின்றது எந்த உறுதியாக சொல்லவும் முடியல. அங்கேயும் நம்மளுக்கு செக்க வச்சுட்டாங்க. பிறகு ராஜேந்திர சோழன் கங்கை வர சென்ற படைகள், கடல் கடந்த கப்பல்கள், தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைந்த வணிக உலகம், சோழ காலத்தில் நீண்ட தூரம் வர்த்தகம் வளர்ந்ததோடு நெல் சாகுபடியின் விரிவாக்கம் அந்த
பொருளாதார மாற்றத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் இங்கேயும் கவனமாக இருக்கணும். காவேரி இருந்ததுனால தான் சோழ கடற்படை உருவானுச்சுன்னு சொல்ல முடியாது. தமிழகத்தின் நீண்ட கடற்கரை, துறைமுகங்கள், வணிக குழுக்கள், இந்திய பெருங்கடல் வணிக வலையமைப்பு இவை அனைத்தும் முக்கியமானவை தான். ஆனால் பின்னால் வலுவான விவசாய பொருளாதாரம் கொண்ட ஒரு அரசு பெரிய அரசியல் மற்றும் இராணுவ அமைப்பை தாங்குவதற்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக இருந்திருக்கும். அதனால தான் காவேரி இல்லாத உலகத்தில் சோழர்கள் இருந்திருந்தாலும் அவர்கள் நாம் அறிந்த அதே சோழர்களாக இருந்திருப்பாங்கன்றது பெரிய கேள்விக்குறி தான். அப்படியானா யார் எழுந்திருப்பாங்க? இப்போ தான் முக்கியமான கதை. சோழர்கள் காவேரி இல்லைன்னா சோழர்கள் அதே அளவுக்கு பெருசாக இருந்திருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நீ சொல்லிட்ட. சரி, யார் எழுந்திருப்பா? இப்போது கதை இன்னும் சுவாரஸ்யமாக போகுது. காவேரி இல்லைன்னா தமிழகத்தின் வரலாறு முடிஞ்சு விட்டதா? அது வேறு இடத்துல தொடங்கும். தெற்கில் வைகையை மையமாக கொண்ட மதுரை, வடக்கில் தொண்டை மண்டலம், பிறகு பிற பகுதிகளில் ஏரிகள், குளங்கள், கிணறுகள், மற்ற ஆறுகள். தமிழகத்தின் பல பகுதிகளில் நீர்ப்பாசனம் நதிகளை மட்டும் சார்ந்ததில்லை, டேங்க் ரிசர்வாய்சர் மற்றும் வெல்ஸ் போன்ற அமைப்புகளும் விவசாயத்தை ஆதரிச்சதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனால் காவேரி இல்லாத தமிழகம் நாகரிகமற்ற தமிழகம் அல்ல, அதற்கு பதிலாக வேறு மையங்களை கொண்ட தமிழகம். ஒருவேளை மதுரையின் அரசியல் செல்வாக்கு இன்னும் அதிகரிச்சிருக்கலாம். ஒருவேளை பல்லவர்களின் தொண்டை மண்டலம் வேறு விதமாக நீண்ட கால சக்தியாக இருந்திருக்கலாம். அல்லது நாம் இன்று பெரிதாக நினைக்காத வேறு ஒரு பகுதி தமிழகத்தின் அரசியல் இதயமாகவே மாறியிருக்கலாம். இவை வரலாற்று உண்மைகள் அல்ல, சாத்தியக்கூறுகள் தான். ஆனால் அந்த சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அளவிற்கு ஒரு நதிக்கு சக்தி இருக்குன்னா அது காவேரி நதிக்கு தான். சரி, இப்போ என்னன்னா, இப்போது மன்னர்களை விட்டுடுங்க, இந்த தமிழகத்தை பாருங்க. காவேரி இல்லைனா மாறி இருப்பது வரலாற்று புத்தகங்கள் மட்டும் இல்லை, காவேரியின் டெல்டாவின் விவசாய புவியியல் மாற்றியிருக்கும், கிராமங்களின் அமைப்பு மாறி இருக்கும், மக்களின் குடியேற்ற பேட்டர்ன் மாறி இருக்கும், நீர் மேலாண்மை முறைகள் வேறு விதமாக வளர்ந்துருக்கலாம். தஞ்சாவூர் என்ற பெயருடன் நாம் இன்று இணைக்கும் நெல் வயல்கள், கால்வாய்கள், கோவில்கள், விவசாய வாழ்க்கை இவற்றின் அளவும் வடிவும் வேறாக மாறியிருக்கும். ஏன்னா ஒரு நதி தண்ணீரை மட்டும் கொண்டு வரல, அது மண்ணெண்ணை உருவாக்கியிருக்கு, உணவை உருவாக்கியிருக்கு, குடியிருப்பை உருவாக்கியிருக்கு, பொருளாதாரத்தை உருவாக்கியிருக்கு. அந்த பொருளாதாரம் அரசியலை உருவாக்கியிருக்கு, அந்த அரசியல் சில நேரங்களில் பேரரசையும் உருவாக்கியிருக்கு. சரி, நாம் காவேரியை பார்க்கும்போது ஒரு நதியை பார்க்குறோம். கரிகாலன் அதை பார்த்தபோது ஒரு வாய்ப்பாக பார்த்துருக்காரு. விவசாயி அதில் தன் வாழ்க்கையை பார்க்குறான். ஒரு அரசன் அதில் தன் நாட்டின் செல்வத்தை பார்த்தான். ஒரு நாகரிகம் அதில் தன் எதிர்காலத்தை பார்த்துச்சு. அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம்ல. காவேரி இல்லைன்னா தமிழகம் இருந்திருக்கும், தமிழும் இருந்திருக்கும், தமிழர் நாகரிகமும் வேறு வளங்களில் வளர்ந்துருக்கும். ஆனால் நாம் இன்று அறிந்த தமிழகம் அதே தமிழகமாக இருந்திருக்குமா? ஒருவேளை வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், ஒரு கணம் மீண்டும் தமிழகத்தின் வரைபடத்தை பாருங்கள். அதில் ஓடும் அந்த சிறிய நீலக்கோட்டை பாருங்கள். வரைபடத்தில் அது சிறிதாக தெரியலாம், ஆனால் அதன் கரைகளில் எழுப்பப்பட்ட வரலாறு மிக பெருசு, சொல்ல முடியாத பெருசு. கல்லணையின் கற்களில் அதன் கதை இன்னும் இருக்குது. தஞ்சையின் வயல்களில் அதன் உழைப்பு இன்னும் இருக்குது. சோழர்களின் எழுச்சியில் அதன் பங்களிப்பு இன்னும் இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலின் பின்னால் இருந்த பெரிய பொருளாதார உலகிலும் அதன் நிலை இன்னும் இருக்குது. அதனால தான் காவேரி இல்லைன்னா தமிழகம் எப்படி இருந்திருக்கும் என்ற கேள்விக்கான பதில் ஒரே வரியில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம், என்னன்னா, ஆனால் அது தமிழகத்தின் வரலாற்றின் வழியாகவும் ஓடிட்டுருக்கு. தமிழகம் வழியாக மட்டும் ஓடலை, அது தமிழகத்தின் வரலாற்றின் வழியாகவும் ஓடிட்டுருக்கு. அதனால தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் அந்த நதியின் கதை இன்னும் முடியவிடவே இல்லை மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். நான் உங்கள் நண்பன். இது நமது வரலாறு. நன்றி.